நிற்கிறார் பாருங்க, பாணி போய் அவங்க தான் நிற்கிறார். அவர் தான். நான் ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் கடையில் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருப்போம். கோயிலை பற்றி பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் வாங்க வாங்க அப்படின்ட்டு. கோவத்தில் அவர் சண்டைக்கு போவோம். நீங்கள் என்ன கூப்பிடாதுங்க, நீங்கள் யார், நான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கேன், சாமி இதெல்லாம் சொல்லாங்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லிட்டே இருந்தார். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாருமா. சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஒரு நாள் போகலாமே வந்து சங்கடத்துலேயே வந்துட்டு இருக்கோம். வரும்போது வண்டி பஞ்சர் பார்த்தா பஞ்சர் இல்லை. நீங்கள் ஏதோ போகிறக்காண்டி உங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. வரோம், போலீஸ்காரன் குறுக்காட்டுறாங்க, லைசன்ஸில் எதுவுமே இல்லை. அவங்களும் 100 ரூபா வாங்கிட்டு விடுறாங்க. கோயிலுக்கு வரோம், அடிவாரம் பார்க்குறாங்க, யாருமே தெரியாது. வரோம், வாங்க சாமின்னு கூப்பிடுறாங்க. ஒரு தென்னாவட்டம் ஒரே மனவழியில் வரோம். அப்படி பார்த்தா அம்மாவை பார்த்தா அம்மாட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். அம்மா நீங்கள் 11 வருஷம் வரமா செல்வபுரம் 48 வாரம் விடியகாலம் 6 மணிக்கு வந்துடும். 2 வீலரில் தான் வருவோம். அதுலேருந்து என்ன செய்யணுமோ, நாளைக்கு அடிகளாருக்கு நாளைக்கு மறுநாள் ஆணி 31 ஜூலை 15 பிறந்த நாள். அடிகளாருக்கு நம்ம வந்து ஆடை தானம் செய்கிறது பெரிய பெரிய புண்ணியம். அது எல்லாருக்கும் இந்த கொடுப்பனை கிடைக்காம எனக்கு கிடைச்சிருக்குது. அடிகளார் கொடுக்கும்போது அம்மையப்பூர் கொடுக்கும்போது அப்புறம் கொடுக்கும்போது அம்மாவுக்கு சேர்ந்து கொடுக்கணும் இல்லையா? அதுதான் இது நவராத்திரி நடக்குதுமா நமக்கு 17 நாள். எப்போ 15 நாள் தான், இந்த 17 நாள். 17 நாள் அப்படின்னா என்ன செய்யறது? நம்ம தானம் எல்லாருக்கும் நம்ம அடிகளார் விரும்புறது என்னன்னா, பக்தர்கள் அரிசி உணவோடு வயறார சாப்பிட்டு போகணும். அதான் நம்ம அடிகளார் விரும்புறது. என்னைக்கா நம்ம கூட சாப்பிட பார்த்துருக்கீங்களா? சாப்பிட மாட்டாங்க. எல்லா பக்தர்களும் வயிறு நிறைய சாப்பிட்ட பின்னாடி தான் அவங்களே சாப்பிடுவாங்க. அப்போ நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி ஏதோ செய்யணும் இல்லையா? நான் இது எப்படி எனக்கு இந்த அளவு செய்யறதுக்கு மனசு தோணுச்சுன்னா, இங்கே தான் படுத்திருப்போம். அதே இடத்துல தான் படுத்திருப்போம். நைட்டு நானும் என் மனைவி 2 பேர் தான் படுத்திருப்போம். வீட்டுக்கு வாங்க வந்து படுங்கம்பாங்க. மழை எவ்வளவு இதானாலும் சரி அங்கே தான் படுத்திருப்போம். அப்போ 15 நாள் முடிஞ்சு 16 நாள் அன்னைக்கு மளிகை கிடக்காரங்க பில் கொண்டு வருவாங்க. அப்போ அடிகளார் என்ன பண்ணுவாங்க? வருமானம் வேணுங்கம்மா, நம்மளா கொடுக்கறது தான். நம்மளா மனமும் வந்து கொடுக்கறது. யார்ட்டையும் கட்டாயம் சொல்ல மாட்டாங்க. சீட்டு எழுதி போடுறாங்க, நம்ம எடுக்கிறோம், கொடுக்கணுங்க கட்டாயம் கண்டிப்பா இல்லை. நம்ம மனமும் வந்து செய்யலாம். எப்பவுமே சீட்டு எடுப்போம். அந்த சீட்டு எடுக்கவே மாட்டேன். எனக்கு என்னென்ன தோணுதோ வேணுங்கிறது. அதுக்கு நான் வந்து பெரிய செல்வந்தெல்லாம் கிடையாது. அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எந்த நிலைமை வந்தாலும் நிற்கவே மாட்டேன். பௌர்ணமி, அமாவாசை, சங்கட சதுர்த்தி நினைச்சா வந்துடுவேன், நினைச்சா ஓடி வந்துடுவேன். இன்னைக்கும் பாருங்க ரொம்ப தலங்கள், எவ்வளோ தலங்கள் இருந்தது. அப்போ சொன்ன வார்த்தை வந்து கொடுக்கணும்னா வார்த்தை மாற மாட்டேன், கொடுப்பேன் அப்படின்னா கொடுத்துருவேன். வர பக்தர்கள் எல்லாரும் தங்களால முடிஞ்சது என்ன கோயில் கட்டணும். நாங்க எனக்கு தெரியும் 11 வருஷம் அப்படியேதான் இருக்குது. நம்ம மனசு விட்ட கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்ல முடியலாமா? செல்வந்தர் இருக்கலாம், அண்ணாடு வேலைக்கு போறவங்க இருக்கலாம், ஒரு அளவா இருக்கலாம் இல்லைங்களா? இவ்வளவு கொடுக்கணுங்க கட்டாயம் கிடையாது. ஆனா முடிஞ்சது தாராளம் செய்யலாம். நம்ம சொல்லி பார்க்கலாம். என்னால முடிஞ்சது என்ன செய்யணும்னு அடிகளாருக்கு தெரியும். அது ஒண்ணுதான் நான் செய்யணும். எனக்கு விளம்பரம் வேண்டவே வேண்டாம். வரும்போது வெறும் கையில் நான் 11 வருஷமா வந்ததே கிடையாதுமா. எனக்கு அம்மா செய்த அற்புதம் எக்கச்சக்கம், கேட்காதது எல்லாமே கணக்கே கிடையாது. மகாலட்சுமி பேட்டி, அந்த பேட்டி அருமைதான். குழந்தை பிறகு மகாலட்சுமி ட்ரீட் பண்ணியிருக்கேன். நிறைய சொல்லியிருக்கேன். 5 மணிக்கு குழந்தை பிறக்கிறாங்க, 5:30 சொல்றாங்க குழந்தையை காப்பாற்ற முடியாது, தாயை காப்பாற்ற முடியும். பரவாயில்ல அப்படின்னு 6 மணிக்கு தாயை குழந்தையை காப்பாற்ற முடியாது. அப்பவும் பரவாயில்லன்னு சொன்னேன். ஏன்னா என் அம்மாவில் இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கை இல்லைங்களா? 7 மணிக்கு 2:40 வெளியே கொண்டு போங்க. அடிகளார் போன் பண்ண மாட்டாங்க, அம்மாவுக்கு போன் பண்ணுங்க. அப்பா அடிகளார் சொல்றாங்க வெளியே கொண்டு போனா அடிபட்டுரும், அங்கேயே இருங்க. 9 9 குழந்தை பிறக்கும், பெண் குழந்தை பிறக்கும், மகாலட்சுமி பிறக்கும். அம்மா வந்து பிரசவம் பார்க்க வரும், அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அம்மா பிரசவம் பார்க்க வரும், உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு நம்பிக்கை. தக்கை வழங்குவதோ மாமியார் கொட்டுற மனம் ஜீவிச்சுதான். சரியா 9 மணி ஒரு மனம், ஜப்பாது சந்தனம் மனம் பிச்சு அப்படி மனம். என் மாமியிட்ட கேட்கிறேன், ஏன் மாமி பூ மணக்குற பத்தியில மணக்குறா? எனக்கு ஜலதோஷம் தெரியங்கிறாங்க. பக்கத்துல 2 நம்ம இருக்காங்க. அந்த மாதிரி கேட்கிறேன், நீ ஒரு பெரிய மனுஷன் ஐயா, பிரசவ வாடு 4 நீ மணக்கேன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப யாரு வந்துட்டா? உலகம் இருந்தால் தனி சர்வேஸ்வரியம் வந்துட்டான். 9 குழந்தை வந்தாச்சு. பிரசவம் மகாலட்சுமி வலதுகால வெள்ள மச்சி எனக்கு ஒரு கட்டு மச்சு அப்படின்னா யார் சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தை வந்து ஏதோ ஒரு கோவத்தில் நான் குழந்தைய பார்க்கல. நான் பற்றி மகளை பார்த்து வந்துட்டேன். 3 நாள் குழந்தை கண்ணு முடிக்கல, பால் குடிக்கல, அசைவில்லை. அப்பவும் சொல்றாங்க மகாலட்சுமி 3 தடவை கூட சொல்லுங்க,
குழந்தை பால் குடிக்கும். இது நிறைய பேருக்கு அனுப்பிவிட்டுருக்கோம். அந்த அனுப்பிவிட்டல யாருமே தோல்வியானம் கிடையாது. ஒரு தமிழ் ஆசாரி தீபாவளிக்கு என் கடைக்கு எல்லாம் வாங்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லிடுறேன், 5 ரூபாய் கொண்டு வந்துட்டு ஒரு தலைவரில் சாப்பாடு டிஃபனில் கொடுங்கன்னாங்க. அறிவு இருக்கிறேன், 5 ரூபாய்க்கு கிடைக்குமான்னு என் நிலைமை உங்களுக்கு தெரியாது. ரொம்ப கஷ்டம், 700 தான் தங்க திருட்டு போயிடுச்சு இது அப்படின்னு சொல்லி காசே கிடையாது. கோயில் பிடிச்சி வந்து அனுப்பி விடுறேன். நேரம் அங்கே வண்டி எடுத்து வராரு. ராத்திரிமே கேட்காம கரெக்டாக வந்திருக்காருமா. அடிக்கலாம் சொல்லியிருக்காங்க, நகை திருட்டு போகல, உன் வீட்டில் லாப்டாப் நீல கலர் துணியை கட்டி போட்டுருக்குது, நீ போனாங்க பார்க்கலாம். நேராக வந்து எங்கிட்ட கேட்குற கடையும் கேட்குறேன். இப்படி சொன்னாங்க இருக்குமா, வீட்டில் போய் பாரு இருக்கும். நகை இருந்தது. கோயில் கிட்ட ஒருத்தர் கொடுக்க மாட்டார். சத்தியமா கோயில் பக்கமே வரலாமா, வரவே இல்லைங்க. இன்னும் எக்கச்சக்கமான நடந்துருக்குது. ஒரு நாள் சரி தீயெல்லாம் கொண்டு போனேன், போலீஸ்காரன் கொடுக்காட்டாங்க. எனக்காக ஒரு 5,000 கொடுங்க அப்படின்னாங்க. சார் இதை நான் தரமாட்டேன், கொண்டு கொடுத்துட்டு நான் கேட்டுட்டு வரேன். எங்கே பார்த்தாலும் பேர் கிட்ட போயிட்டு வரேன். இன்னும் தெரியுதா அப்படிங்கிற. தெரியல சார். செல்வன் தானே? ஆமாம் சார், நான் வீண இருக்கும்னு தெரியும். இந்த ஆள் இப்படி வெளிஞ்சி இப்படி போயிருக்கான், என்ன கவலை? இல்லை சார் ஒரு பிரச்சனை, நீ மங்காநாயகம்மன் கோயிலுக்கு ஒரு கோயில் இருக்குது, அங்கே நீ போ, சரியாகும். நான் வந்துட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் அங்கேயே கெதின்னு வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டேன். இப்படி ஒரு பக்கம் ஒரு கொலை நடந்துச்சு, அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சா எனக்கு ப்ரமோஷன். கண்டுபிடிக்கல, நான் கோயம்புத்தூர்ல நிற்கிறேன். இதே மாதிரி சொன்னா கோயிலுக்கு போன அடிகளாக சொன்னாங்க, நீ உனக்கு என்னைக்கு டீ போட்டு தராம அவன் தான் கொலைகாரன், அவன் தான் அப்படின்னு சொல்லுறாங்க. நான் நின்று பார்க்குறேன், செல்லிலேருந்து வாட்ஸ்அப் வந்துட்டே இருக்கு, அவன் தான். அப்படிலாம் நடந்தது. வந்தோடனே நடக்காதுமா, யாருக்குமே வந்தோடனே ஒருத்தங்க கல்யாணம் ஆகுன்னு சொல்லி வருவாங்க. அம்மா பொண்ணு வேலை வச்சிருக்க உடனே வந்து எடுத்து கொடுக்குறேன். வேலை செய்த உடனே கொடுத்துருவாங்க, அப்பவுமே தர மாட்டாங்க. மாத சம்பளம் வார சம்பளம் தேடி கூலி. நம்ம நம்பி நீங்க வாங்க, சத்தியமா சொல்ற நடக்கலாம் இப்படி பிடிச்சி கேளுங்க. அப்படி ஒரு அம்மா. அது என்ன சொல்றது, கைவேல் பாருங்க. அது 4-5 நேரம் ரன் பண்ணாங்க. 2 ஆபரேஷன், 3 ஆபரேஷனுக்கு 1 ரீப்ளேஸ்மெண்ட்டுமா, 2 தடவை. 2வது கால் எடுக்கணும். என்னோட கவனம் சொல்லிடுவோம், கால் எடுக்கணும். நேரம் பாராட்டிகளா, கால் எடுத்தா 2 உயிர் போயிருவேன். என்ன சொல்றீங்க? நானே மனைவி எழுதுவோம். கால் எடுத்தா பெண்ணுமா வாழ்க்கை இல்லை. கால் எடுக்கணும் விதி. ஆனா ஆபரேஷன் பண்ணுங்க, சக்சஸ். அம்மா வருவாங்க, நீங்க பாப்பீங்க. அப்போ இதே வார்த்தை தான் சொல்றாங்க. பிரகதி ஹாஸ்பிட்டல் கவுண்டர் பாலசுப்ரமணியம் சார் அங்கே போயாச்சு. சார் என்னதான் பரவாயில்ல சார், என்ன சொல்றீங்க? முடியாது சார், வகுத்தவன் வல்லவனால வரத்துக்கு முளைக்கும். நம்மளை படைச்சவன் பெரியவன், அப்படி வரத்து கெட்டு போச்சு. ஆனா கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி போட்டு போனேன். சரி இப்போ பணம் எவ்வளோ ஆகினாங்க. 10 நாள் கூட்டிட்டு போறாங்க ஆபரேஷன் தேட்டருக்கு. ஒரு அம்மா சிறுவை போட்டு வந்திருக்காங்க. என்னோட பேர் பெர்லின், நான் தான் மயக்கம் மருந்து டாக்டர். அவங்க பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இன்னைக்கு ஆபரேஷன் இல்லை, நாளைக்கு அப்படிங்கிறாங்க. இது சத்தியமான உண்மை. ரூம் வந்தாச்சு. என் வீட்டம்மாட்ட கேட்குறேன், திருப்பி அனுப்பிட்டாங்க, செத்து போயிடணும். அம்மா இருக்காங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆமா இல்லையா, அந்த அம்மா இருக்காங்க. ஆமா என் பேட்டி தான் கூட இருந்து பார்க்கலாம். அந்த மகா சின்ன 2 வயசு அவனுக்கு கூட இருந்து பார்க்கலாம். அடுத்த நாள் கூட்டிட்டு போறாங்க. செந்தூரை போட்டு அழகான பட்டு பச்சை கலர் சேலை நல்ல முடியெல்லாம் விட்டு ஒரு அம்மா வராங்க. உங்க பேர் என்ன அம்மா? திருமணி செல்வன். அப்படியா? ஒண்ணு இல்லை, நான் தான் மருத்துவ மயக்க மருந்து டாக்டர், உங்களுக்கு ஊசி போடலாமா அப்படின்னு. சரிம்மா. இந்த கையை கட்டுறாங்க, காலையும் கட்டுறாங்க, பின்ன கையை வளர்ச்சி கட்டுறாங்க, நாக்குல எல்லாம் வச்சாம கண்ணை கட்டுறாங்க, ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு நல்லா நீ போயிட்டு வாப்பா. அந்த அதெல்லாம் மட்டும் சரி பேச முடியாது. நான் பேசுறது எல்லாம் கேட்குது, ஆனா வழி மட்டும் இல்லை. அடுத்த மெர்லின் டாக்டர் வராங்க, மெர்லின் அம்மா வராங்க. இன்ஜெக்ஷன் போடலாமா? அந்த பசங்க இப்பதான் நீங்க போட்டீங்க, இப்ப தானே நீங்க போட்டு போனீங்க. அப்போ வந்தது யாரு? யாருன்னு வந்தா கிழக்க பார்த்துருக்க அம்மா தான் வந்தது. அதனால யாருக்கு நிறைய நல்லது நடக்கும், நடந்தே தீரும். உங்களால முடிஞ்சது செய்யுங்க. 17 நாள் நடக்குது இல்லையா? இப்ப நீங்க ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க. ஒரு நாள் யாருக்கு இப்ப ஏதோ பொருள் வாங்கலாம், யாரும் சாப்பிட்றது. ஒரு 5 கிலோ அரிசி வாங்குனீங்களா, 400 ரூபாய் இல்லையா? 10 ரூபாய் கொடுத்தா 50 கிலோ அரிசி ஆயிடலாமா? கொடுங்க. தாராளம் செய்யுங்க, மனம் உணர்ந்து செய்யுங்க, இன்மத்தோடு செய்யுங்க. எல்லாரும் வாழ்வாங்க, வாழலாம். சரிங்களாமா?